ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மாஸ்டர் யாழன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் பண்ணின 3 சிம்பிள் ரெசிபியை தான் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அவல் லட்டு. இதுக்கு 1 கப் அவலும் 1/4 கப் துருவன தேங்காயும் தேவை. ஒரு பேனில் கீயை விட்டுட்டு அதில் அவளையும் கோகனட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் லைட்டாக வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே அதே பேன்லேயே கொஞ்சம் நெய்யை விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் அவளையும் வெல்லத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மிக்சர் கூட நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இது வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அடுத்து ரவா லட்டு. இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கீ பேனில் 1 கப் ரவா அண்ட் 1/4 கப் கோகனட்டையும் நல்லா கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது, ஸோ நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் சுகர் கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அந்த ரவாவில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அடுத்து பால் கொழுக்கட்டை. இதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவு 1 கப், துருவின கோகனட் 1/4 கப், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ஹார்டாக இருக்காது. இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கணும். அடுத்து 3 கப்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கிற கோகனட் மில்க்கை தனியாக வச்சுக்கோங்க, அதை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் லாஸ்ட்டாக எடுத்து அந்த 2 கப் ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு லைட்டாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த பால்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இது 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் ஆனால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா பாயில் ஆன பிறகு 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காவும் ஃபஸ்ட் டைம் எடுத்து அந்த கெட்டியான கோகனட் மில்கை விட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். டாட்டா, பை பை.